நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உம்மிடத்துல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆவியானவரோடு இடைபட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கடினமான காரியங்களை எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மட்டும்தான் முக்கியம், உமக்கும் எமக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். ஆகையினால நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்கள், நாங்கள் சீர்பொருந்த வேண்டிய காரியங்களில் சீர்பொருந்தத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்கள் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சரி, இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நம்ம வேத புத்தகத்தில் மல்கியாவினுடைய புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மல்கியாவினுடைய புத்தகம், இந்த மல்கியாவினுடைய புத்தகம் நம்முடைய பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். அது எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாக மல்கியாவின் புத்தகம் இருக்கிறது. இந்த மல்கியாவின் புத்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருத்தர் வாசிங்களா? மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு எழுதாம பாரம்னு எழுதியிருக்கு. ஏன் எழுதியிருக்கு அப்படி தெரியுமா உங்களுக்கு? பாரம்னு எழுதியிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசி எழுதும் போது அவர் அந்த பாரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. இந்த பாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கிறவங்களுக்கு அது மன உளைச்சலையும் அது பயங்கரமான தாக்கத்தையும் ஏற்படுத்தினதுனால அவங்க அதை எழுதும் போது தீர்க்க தரிசனம்னு சொல்லாம பாரம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மல்கியாவின் புத்தகம் மற்ற தீர்க்க தரிசன நூல்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னு கேட்டா, மற்ற தீர்க்க தரிசன நூல்களில் கர்த்தர் பேசுவாரு, எல்லாரும் கேட்பாங்க. கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்க்க தரிசி பேசுவாரு, மக்கள் கேட்பாங்க. ஆனா இதுல தர்க்கம் இருக்கும், மக்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவுல ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அதிகாரங்கள்ல ஃபுல்லாவே ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு, நீங்களாம் இப்படி சொன்னீங்க மாதிரி, இல்ல ஆமா நாங்க அப்படிதான் சொன்னோம், இல்ல நாங்க அப்படி சொல்லல, அந்த மாதிரி மக்கள் பேசுவாங்க. கர்த்தரும் மக்களும் பேசிக்கொள்வது போல, ஒரு தர்க்கம் போல, ஒரு உரையாடலை போல இந்த நூல் இருக்கும். அதனால மல்கியா தீர்க்க தரிசன ஆகமம் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது. சரியா? இந்த புத்தகம் எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து 70 வருஷம் சிறையிருப்பிலிருந்து மீண்டு எருசலேம் வந்துட்டாங்க. வந்து ஆலயம்லாம் கட்டி எழுப்பப்பட்டுருச்சு. ஆலயம் கட்டி முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 80 வருஷத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு நெகேமியா வந்து அலங்கம்லாம் கட்டிட்டாரு. சரியா? 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு ஜெருசலேம் வந்து, எருசலேம்ல அடுத்த 22 வருஷம் செலவு பண்ணி ஆலயத்தை கட்டிட்டாங்க. ஆலயத்தை கட்டின பிறகு ரொம்ப காலம் கழிச்சு நெகேமியா வந்து இப்போ அலங்கத்தையும் கட்டிட்டாரு. அலங்கத்தெல்லாம் கட்டி முடித்தோன்னே ஜெருசலேம் வந்து இப்போ நல்லா ஃபுல் ஃபங்க்ஷனில் நல்ல நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த நகரம் இருக்குது. அங்கேருந்து யூதர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் அது இதெல்லாம் பண்ணி கையில் இப்போ நல்லா காசு இருக்குது, அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் இவங்ககிட்டேருந்து எடுத்த ராஜ்யத்தை கர்த்தர் இன்னும் திருப்பி கொடுக்கல. சரியா? கர்த்தர் என்ன எடுத்தாரு, இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கல்ல அந்த நேபுகாத் நேச்சருடைய படையெடுப்புல. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, இவங்களோட ராஜ்யத்தை பிடுங்கினார்ல, ஆலயத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, ஆனா ராஜ்யத்தை கொடுக்கவே இல்லை. அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ராஜ்யம் கிடைக்கும், நாளைக்கு கிடைச்சிரும், சீக்கிரமா ராஜ்யம் எங்க கைக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்தாரு, ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரியல. சரியா? இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் தான் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தலைமுறை போச்சு, இப்போ அடுத்த தலைமுறை. சரியா? இந்த சிறையிருப்புலேருந்து வந்த தலைமுறையில எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறை. இந்த இஸ்ரவேலர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. சரியா? யாத்திரையாகும் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு போதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. இஸ்ரவேலர்கள் செய்த முதல் பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க போதிச்சதாக நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இஸ்ரவேலில் மட்டும் ஒரு தலைமுறை கர்த்தருக்கு பயந்து நடக்கும், அடுத்த தலைமுறை பார்த்தா தருதலையா வரும். ஒரு தலைமுறை கர்த்தருக்கு பயந்த தலைமுறை இருக்கும், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க தேவன்கிட்ட முரட்டாட்டம் செய்கிற பிள்ளைகளை போல இருக்கிறத நீங்கள் பைபிள் முழுக்க பார்க்கலாம்.
வேற எந்த இனத்துல அந்த மாதிரி பார்க்க முடியாது. இஸ்ரவேலில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நல்லவங்க கெட்டவங்கன்னு மாறி மாறி வர்றத நம்ம பைபிள்ல பார்க்கலாம். சரியா? அப்பா கர்த்தருக்கு பயந்தவராக இருப்பாரு, அவருடைய பிள்ளை வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு எதிராக நடக்கக்கூடியவனா இருக்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க தவறிட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் சிறுவர் ஊழியம் செய்ய தவறிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் ஒன்று விட்டு ஒரு சந்ததி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தருதலை சந்ததி எழும்பிக்கிட்டே இருந்தது. தேவனுக்கு விரோதமான சிந்தனை கொண்ட ஒரு சந்ததி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியா? அதனால தான் சிறுவர் ஊழியம் ரொம்ப முக்கியம். சிறுவர் ஊழியத்தில் நம்ம போதுமான கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த சந்ததியே வீணாக போயிடும். சரியா? அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா இஸ்ரவேலர்கள் இப்போ 70 வருஷம் சிறையிருப்பிலேருந்து வந்து இன்னைக்கு ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்களா, அந்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கல. கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, நாங்கள் எப்படி இங்கே வந்தோம், இந்த ஆலயம் எப்படி எழும்புச்சு, அதெல்லாம் அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்காம இப்போ புது சந்ததிகள் இப்போ இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவரோட தர்க்கம் பண்ணக்கூடிய புது சந்ததி. சரியா? ஆசீர்வாதம் அப்படின்னா நம்மள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணம் தான் ஆசீர்வாதம், பொருள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். பணமும் பொருளும் தான் ஆசீர்வாதம் அப்படின்னா, இந்த பணமும் பொருளும் நம்ம விட நிறைய வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. சரியா? இந்த உலகத்துல கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்த பணத்தையும் பொருளையும் நிறைய வச்சிருக்காங்க. அப்ப அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னா, அது ஆண்டவரை தேடாதவங்க கிட்ட தான் நிறைய இருக்கு. உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக கொடுத்த ரட்சிப்பு இருக்குல்ல, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சரி, அந்த ஆசீர்வாதம் தான் பைபிள்ல அநேக இடங்களில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு குறிப்பிடுறது. எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஈவை தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சரியா? நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஈவை பெற்ற பிள்ளைகளாக இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிறோம். ஆகையினால நாம தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆவிக்குரிய அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய அறிவு இல்லாதவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணமும் பொருளும் நகைகளும் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, தேவனை தேடுறது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணமும் உலக பொருளும் வேணுங்கிறதுக்காக தேவனை தேடுவாங்க. ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தர் எங்களுக்கு எதுவுமே செய்யல, ஆகையினால நாங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னு அவங்க பேசுறதெல்லாம் நம்ம அன்றாடம் கேட்டிருப்போம். சரியா? இஸ்ரவேல்ல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, போதுமான போதனைகள் இல்லாததுனால இப்ப இருக்கிற சந்ததி எதை ஆசீர்வாதம் நினைக்குது அப்படின்னா, நாடு வேணும்னு நினைக்குது. பழையபடி தாவீதெல்லாம் ராஜாவா இருந்தாங்கல்ல, அதே போல நாடு நமக்கு இன்னும் கர்த்தர் கொடுக்கல, அதனால இந்த கர்த்தரை நாங்க தேட மாட்டோம், இந்த கர்த்தரை எங்களுக்கு பிடிக்கல, இந்த கர்த்தரை நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்ததி எழும்பி இப்போ வந்திருக்கு. அப்போதான் மல்கியா புத்தகம் எழுதப்படுகிறது. என்னைக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் பெருகுதுன்னு வைங்களேன், பணம் பெருகுன்னா என்ன ஆகுங்க, கூடவே திமிரும் பெருகும். சரியா? பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வாளுகள்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு தேவனை தேடிக்கிட்டு இருப்போம். பணம் பெருகுன்னா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை தேடுறது குறைஞ்சிரும். அதனால தான் ஏசாமி சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பது முடியாதா, அரிதுதான், முடியாதுன்னு ஒன்று. நிறைய பணக்காரவங்க தங்களுடைய பணத்தெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுவிட்டு தேவனை முன்னாடி வச்ச நிறைய பணக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க. சரியா? ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பணம் பொருள்லாம் சேர ஆரம்பித்தோடனே தேவனை எட்டி உதைச்சி தூரம் தள்ளி விட்டுட்டு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசுக்கு எல்லாம் சேர்ந்தவொடனே திமிர்த்தனம் பெருகிடுச்சு. திமிர்த்தனம் பெருகணுன்னு அந்த திமிரை இப்போ காட்டணுமே, யார்கிட்ட காட்டுவாங்க? திமிர்த்தனம் பெருகணுன்னு அது யாருக்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடெல்லாம் உடஞ்சி கிடக்குல்ல, இதுக்காக நம்ம ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டோம். யார்? பஞ்சாயத்து மெம்பர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, அதுக்கு மேலே எம்எல்ஏ இருக்காங்க, சம்மந்தப்பட்ட அரசாங்க அமைச்சர் இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் பிடபிள்யூடியில் போனால் ஏஇ ஜேஇ இப்படி பல பேர் இருக்காங்க. இதுக்கு பொறுப்பானவங்க. நம்ம வீட்டு வாசலில் உடஞ்சிருக்கிற ரோடுக்கு அவங்ககிட்டலாம் சண்டை போட மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு முதுகெலும்பும் கிடையாது, தைரியமும் கிடையாது, துணிவும் கிடையாது. நம்மளுடைய திமிரெல்லாம் யார்கிட்ட காட்டுவோம் அப்படின்னா, அப்படியே பார்ப்போம், இங்கே இருக்கிறதுல யார் இளிச்சவாயி அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த இளிச்சவாயி கிட்ட தான் நம்ம திமிரை காட்டுவோம். ஏன்னா நம்மளாம் முதுகெலும்பு இல்லாதவர்கள். இஸ்ரவேலர்கள் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காசு வந்துருச்சு, நல்ல பொருள் செல்வம் எல்லாம் இருக்கு. இப்போ அவங்களுடைய திமிரை காட்டணுமே, யாருக்கிட்ட காட்டுறது? திருப்பி காட்டாத ஒரு ஆள் யாரு அப்படின்னா கர்த்தர். அதனால கர்த்தரை எதிர்த்து நிறைய வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க.
சரியா? கடைசியா வந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா சகரியா. சகரியா இப்ப 80 வருஷமா எந்த தீர்க்கதரிசியும் வரல. 80 வருஷம் கழிச்சு கர்த்தர் இப்ப யாருக்கிட்ட பேசுறாருன்னா மல்கியா தீர்க்கதரிசிட்டு பேசுறாரு. 80 வருஷமா எந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் எதுவுமே பேசல. 80 வருஷம் கழிச்சு இப்ப மல்கியா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அதனால கர்த்தர் பேசுவது இதுவே கடைசி, இனிமே பேச மாட்டார். சரியா? கர்த்தர் பேசுகிற கடைசி உரை மல்கியா மூலமா பேசுறாரு. ஏன் இப்ப இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 80 வருஷமா இவங்க பேசின பேச்சு, அந்த பேச்சுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல போறாரு. சரியா? இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, திமிருல மதப்புல இருக்காங்க. ஆலயம் போறாங்களான்னா ஆலயம் கரெக்டா போறாங்க. ஆலயத்துக்கு கூட்டம் வருதானா கூட்டம்லாம் வருது. பலி செலுத்துறாங்களா பலி செலுத்துறாங்க. காணிக்க போடுறாங்களான்னா காணிக்கையெல்லாம் கரெக்டா தான் போடுறாங்க. எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்குது? கரெக்டா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கர்த்தர் எங்க பாக்குறாரு? ஆண்டவர் எங்க பாக்குறாருங்க? இங்க பாக்குறாரு. சரியா? எந்த ஒரு காரியமுமே இங்கதான் தொடங்குது. இங்க தொடங்கிதான் அந்த காரியம் எங்க வருதுங்க? ஒண்ணு கை வழியா செயலாக்கத்துக்கு, இல்லைன்னா வாய் வழியா பேச்சா வருது. ஒரு காரியம் ஆரம்பிக்கிற இடம் எங்கங்க? உள்ளத்துக்குள்ள. உள்ளத்துல இருந்து தான் ஒரு காரியம் ஆரம்பிக்குது. கர்த்தர் எங்க பாக்குறாருன்னா வாய் வழியா வரக்கூடிய அந்த சிக்னலை அவர் கேட்க மாட்டாரு. இல்லைன்னா நான் செயல் வழியா காட்டக்கூடிய சிக்னலை அவர் கேட்க மாட்டாரு. சரியா? கர்த்தர் எங்க பாக்குறாரு அப்படின்னா சிந்தை எங்க உற்பத்தி ஆகுது அங்க கவனிக்கிறாரு. இதைதான் அவரு தாவீதுனுடைய வீட்டுல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னார். சரியா? நம்ம நிறைய காரியங்களை பேசுகிறோம். அப்படி பேசுறோம் அப்படின்னு சொன்னா மேல பேசுறது வேற, உள்ளுக்குள்ள இருக்கிற யோசனைகள் வேற. ஏசாமி சொல்லியிருக்காரு, இருதயத்தை நிறைவேற்றால் வாய் பேசும்னு சொல்லியிருக்காரு. வாயில பேசுறது 99% உண்மை கிடையாது. வாயில நம்ம அன்றாடம் கேட்கிறோம்ல, இதெல்லாம் 99% உண்மை கிடையாது. உள்ளத்துல இருக்கிறது வேற இருக்கும். வாயில வர்றது அதோட அவுட்கம்மா இருக்கும். சரியா? நம்ம அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி அல்ல. சரியா? நம்ம அப்படிலாம் தவறுதலா நினைக்க வேண்டாம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ளத்துக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பாட்டு பாடுறாருன்னு வைங்களேன். பாட்டு பாடினா இன்னொருத்தர் மற்றவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க, சிலர் கையை தட்ட மாட்டாங்க. ஏன் தட்ட மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது. அதை வாயில சொல்ல மாட்டாங்க, செயல் மூலமா என்ன இருக்குங்க காட்டுவாங்க. சிலர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போயிடுவாங்க. அந்த ஊக்குக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். சரி? அதனால நம்ம வெளியில பேசுறது, வெளியில காட்டுற செய்கைகள் இதெல்லாம் போலியானவை, இதெல்லாம் உண்மை கிடையாது. உள்ளத்துக்குள்ளதான் என்ன இருக்குன்னா உண்மை இருக்கு. அந்த உண்மையை தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அதை தான் கவனிக்கிறாரு. அதை கவனிச்சுதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதை கவனிச்சுதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் இப்ப நீங்க உழைச்சி கழிச்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களான்னா கிடையாது. இங்க இருக்கிறத வச்சுதான் அவங்க நல்லா இருக்கிறதும் அவங்க வீணா போறது நம்மளுடைய இந்த இடத்துல வரக்கூடிய யோசனைகளை வச்சுதான் இருக்கு. சரியா? கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். அந்த இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அந்த இடத்த தானே கர்த்தர் கவனிக்கிறாரு. இஸ்ரவேல்ல ஆலயம் நல்ல நிலையில இயங்குது. காலையில எழுந்தோன்னா 4 மணிக்கு பலி செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் நடக்குது, காணிக்கை போடப்படுகிறது. எல்லாரும் அவங்களுடைய தசமபாகத்தை ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க. நேரத்துக்கு பலி செலுத்துறது நடக்குது. இஸ்ரவேலினுடைய பண்டிகைகள்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆலயம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கிட்ட பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் திமிருல இருக்காங்க, மதப்புல இருக்காங்க. தேவனுக்கு செய்யற காரியத்தை கீழ்ப்படியோட செய்யல, ரொம்ப அகம்பாவத்துல கர்வத்துல அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறத கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. ஆனா தூரத்துல பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப கரெக்டா டைமுக்கு எல்லாம் இயங்குற மாதிரி தெரியுது. ஆண்டவர் எங்க பாக்குறாரு? இங்க பாக்குறாரு. நீங்க பாடுற பாட்டெல்லாம் கர்த்தர் உட்காந்து கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் நம்ம பாடுற பாட்டு எதையுமே உட்காந்து கேட்கிற தேவன் அல்ல. அவர் எங்க பாக்குறாரு அப்படின்னா, பாடும்போது என்னோட இருதயம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறார். சரியா? நீங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில தான் போடணும். அதெல்லாம் பைசாக்கு ஒர்த்து கிடையாது. கர்த்தர் எங்க பாக்குறாரு? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு நீங்க செய்றீங்கிறது தான் கர்த்தர் எங்க பாக்குறாரு? உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிறார். உங்களோட இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் 7 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன்னார்ல, அதுதான். சரியா? 7 தலைமுறை ஆசீர்வாதத்தை டிசைட் பண்ற இடம் எதுங்க? உங்களுடைய உள்ளம். நான் இங்க காட்டுறதுனால இங்க உள்ள இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. உள்ளம் என்பது ஆத்மாவுக்குள்ள இருக்கு.
ஆத்துமா எங்க இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற மையம் என்னது? அதுதான் அதோட ஆட்டம் மாரி, அதுதான் உள்ளம். சரியா? உள்ளத்துக்குள்ள நம்ம பண்ற யோசனைகள், நம்ம பண்ற பேச்சுகள், கர்த்தர் அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கவனிக்கிறார். இதை தான் தமிழ்ல என்ன சொன்னாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது இந்த உதடுகள் அல்ல, இந்த கை கால்கள் அல்ல. நம்முடைய ஆத்துமாக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம் இருக்குல்ல, அந்த உள்ளத்துல ஏற்படுகிற யோசனைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பைபிள்ல இதை தான் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? பேருக்கு ஆலயத்துக்கு போறாங்க, பேருக்கு அங்க எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க எல்லாம் ஒற்றுமையா நல்ல இருதயத்தோட கர்த்தருக்கு செய்யணும்னு செய்யறாங்களான்னு கேட்டா அது கிடையாது. சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ செய்யறாங்க, அவ்வளவுதான். இந்த பாட்டு பாடணும்னு காலங்காத்தால் வந்து பாட்டை தேடுறது, அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. கர்த்தருக்கு கொடுக்கறத பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கர்த்தர் எங்க பாக்குறாரு? நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்று என் ட்ரெஸ்ஸையா பாக்குறாரு. நம்ம மேக்கப்லாம் போட்டுட்டு கர்த்தர் முன்னாடி வந்து நின்னா நம்மளோட மேக்கப்பை பார்த்து அவர் மயங்கிறவரா என்ன? அவர் என்ன நம்முடைய பாட்டு பாடும் போது நான் நல்லா கேஜே ஜேசுதாஸ் குரல்ல பாடினேன் அப்படின்னா கர்த்தர் என்ன அந்த குரலை பார்த்து மயங்க போறாரு? ஆண்டவர் பார்க்குற இடமே வேற, ஆண்டவர் பார்க்குற தோரணையே வேற. ஆண்டவர் எங்க பார்க்குறாருங்க? நம்முடைய உள்ளத்தை கவனிக்கிறார், நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறார். நம்ம என்ன இன்டென்ஷன்ல என்ன நோக்கத்துல இந்த காரியங்களை செய்கிறோம் அதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். வெளியில நான் ஒரு ஆளை அப்ரிஷியேட் பண்றேன், உள்ளுக்குள்ள அந்த ஆளை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்? வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை வேற, உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தனை வேற. ஆண்டவர் வாயிலேருந்து வரக்கூடிய அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. சரியா? வாயிலேருந்து வர்ற ஜபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. கர்த்தர் கவனிக்கிற இடம் எங்கங்க? உள்ளம். ஒரு வார்த்தை பேசப்படுவதற்கு முன்பதாகவே, உன் வாயில சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை கேட்டு இருக்கிறார். எங்கேருந்து கேட்டாரு? உள்ளத்திலிருந்து, ஆத்மாவிலிருந்து அதை கர்த்தர் கேட்கிறார். அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணி வாயில சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படி அல்ல. இன்னொரு காரியம், இஸ்ரவேலர்கிட்ட இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் வந்து ஒரு ஜடம்னு நினைச்சாங்க. நம்ம சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரியும் நினைச்சாங்க. ஆனா உண்மை அதல்ல. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆலயத்துக்கு போனா அங்கதான் இருக்காருன்னு நினைச்சாங்க. சரியா? ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கும். கர்த்தர் அந்த மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்திற்குள்ளதான் இருக்கிறாரு, வெளியில வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இஸ்ரவேலர்கள் நம்பினாங்க இந்த காலகட்டத்தில். இன்னைக்கும் நம்மள அநேகர் ஒரு காரியத்தை நம்புறோம். என்னன்னு கேட்டா, சர்ச்சுக்கு போனாதான் கர்த்தர் இருக்காரு, நான் கர்த்தரை பார்க்கறதுக்காக சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? கர்த்தர் வந்து வெளியில ஒரு இடத்துல எப்படி இருக்கிறாரோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்கிறாரு. கர்த்தர் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கிறார். அவருக்கு மறைவான இடம்னு ஒரு இடம் கிடையாது. நீங்க எங்க போனாலும், நீங்க என்ன செஞ்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் இருக்காரு. அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்காரு. இங்க கூடுதலாம் கிடையாது. இதுதான் தியாலஜி, இதுதான் உண்மை. சரியா? கர்த்தர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா இந்த முட்டாள் ஆவிக்குரிய தன்மையுடைய யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, அவங்க இருக்கிற ஆலயத்துக்குள்ள அந்த மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ள மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறாரு, வெளியில எல்லாம் கர்த்தர் கிடையாது. அதனால வெளியில நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை படைத்தவர்களாக இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. அந்த மனநிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. சரியா? நம்மளும் நிறைய பேரை பார்த்துருப்போம். எப்படின்னா வந்து ஏழையா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கையில 4 காசு வந்து பணக்காரங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா வாயில வர பேச்செல்லாம் கொஞ்சம் திமிர்த்தனமா இருக்கும், தோரணையா இருக்கும். சரியா? நான் இந்த சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு போதகரை பார்த்தேன். அந்த போதகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வெஸ்லி பாஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, நாங்கள்லாம் போயிட்டு அந்த போதகருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போயிட்டு நான் பாட்டு பாடுவேன், வெஸ்லி பாஸ்டர் வந்து ட்ரம்ஸ் அடிப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், மேஷ்பேக்கு, லிண்டாக்கு தெரியும், அவரெல்லாம் போயிட்டு நாங்கள்லாம் போயிட்டு அவர் கீபோர்டு வாசிப்பார். நாங்கள்லாம் போயிட்டு அவருக்கு நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் நடத்தி கொடுப்போம். கொஞ்சம் காலம் கழித்து அந்த பாஸ்டர் அப்படியே கஷ்டப்பட்டு யாரோட உதவியை பெற்று சிங்கப்பூர் போயிட்டார். சிங்கப்பூருக்கு அடிக்கடி போக்குவரவாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போய் சிங்கப்பூரில் இருந்துட்டு 1 வருஷம் கழித்து நிறையா செல்வம்லாம் சேர்த்துட்டு திரும்பி வந்தார். அப்போ எதேச்சியாக நாங்கள்லாம் போய் ஒரு இடத்துல பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்னை வாப்பான்னு பேசுகிறாரு. வாப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாப்பா, இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி வாளுகள்லாம் சுருட்டி வச்சுட்டு பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர்னு கேட்டார். 1 வருஷம் கழிச்சு கையில் 4 காசு வந்து எப்படி பேசுகிறாரு. என்னப்பா தம்பி எப்படி இருக்க, இப்போ நான் தம்பி ஆயிட்டேன் அவருக்கு. சரியா? காசு வந்தோடனே நான் இப்போ தம்பி ஆயிட்டேன்.
சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துருக்கிறேன். பட்டியல் போட்டால் ஒரு பெரிய பட்டியலே வரும். ஒரு கையில் ஒரு 4 காசும் சமூகத்தில் ஒரு மரியாதையும் பெருகணுன்னு வாயில் வர பேச்சும் செய்கிற செய்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு திமிரும் ஒரு கர்வமும் வெளிப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். 1-2 வருஷம் கவனிக்கல. இஸ்ரவேலர் இப்போ 80 வருஷம் கவனிச்சிருக்கிறாரு. 80 வருஷமா இவன் பேசின பேச்சு இருக்குல்ல, சரியா? ஏஜிஎம் சொல்லுங்க, ஏஜிஎம். இது பேர் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். சரியா? சைக்காலஜிக்கல் டிஸார்டர். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆன்டி காட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. தேவ விரோத சிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காசெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருகிருச்சுன்னு வச்சுங்க, சமூகத்தில் எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்குது, என்னை பார்த்து எல்லாரும் வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நான் உடனே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு திமிர் வந்துடும். அந்த திமிரில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எனக்கு கீழே நினைப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னா கர்த்தர் என்ன கோச்சிக்கு வரா? அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு நானே சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னா தேவ விரோத சிந்தை, அந்த மனப்பான்மை வேலை செஞ்சிடும். சரியா? இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இங்கே இருக்கிற அநேகருக்கு அது இருக்குது. சரியா? நம்ம தேவ விரோத பேச்சுகள்லாம் பேசுகிறோம்ல, இந்த பேச்சுகள் எல்லாம் எங்கே போகுதுன்னா எதுவுமே வீணாக போகாது. எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்குது. ஏற்ற சமயத்தில் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். சரியா? இப்போ இஸ்ரவேலர் பேச்சின பேச்சுகளுக்கெல்லாம் 80 வருஷம் கழிச்சு மல்கியாங்கிற தீர்க்கதரிசி எழுப்பி கர்த்தர் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில முழிக்கிறதே நிறுத்திட்டார். இதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு எந்த தீர்க்கதரிசியும் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு உண்மை என்னன்னா, இதுக்கப்புறம் தீர்க்கதரிசியே வரல. அது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கப்புறம் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரல. கர்த்தர் இஸ்ரவேல்கிட்ட பேசுறத இன்னைய வரைக்கும் நிறுத்தி தான் வச்சிருக்காரு. மல்கியாட்ட பேசினார்ல, அதோட சரி. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேல்கிட்ட பேசுறதே கிடையாது. இன்னைக்கு சபை கிட்ட தான் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய இஸ்ரவேலரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சரியா? கர்த்தர் இஸ்ரவேல்கிட்ட பேசின கடைசி தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. சரியா? ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்சப்பவே கர்த்தர் நினைச்சிருந்தா அவனை அழிச்சிருக்கலாம், செய்யலாம் தானே? ஆனால் அவர் செய்யல. ஏன் தெரியுமா? அவர் அவனை நேசிக்கிறார். மனிதனை, நம்மளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆகையினால பாவம் செஞ்ச மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணலங்க? அழிக்கல. அழிக்காம அவனை தன்னுடைய சமூகத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு. ஆனாலும் அவனை நேசிக்கிறாரு. மறுபடியும் அவன் வரணுங்கிறதுக்காக பலிங்கிற சிஸ்டத்தை ஏற்படுத்தி பலி செலுத்தி அவன் மறுபடியும் ஒரு சமூகத்தில் வரலாம். ஆனால் தங்க முடியாது. பலி செலுத்தி இவன் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறதுனால பலியை உண்டாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? மனுஷனை நேசிக்கிறதுனால மல்கியா தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல வரலாறுல அப்படி ஒரு இனம் இருந்ததே தெரியாம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படிலாம் செய்யாம மல்கியா தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். இவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நமக்கு எல்லாம் வேண்டாம், குறிப்பிட்ட ஒரு 2-3 காரியத்தை மட்டும் படிப்போம். சரியா? யாராவது நம்ம கிட்ட ஐ லவ் யூ மோசே அப்படின்னு சொன்னா என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? மோசே யாராவது நம்ம கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன ரிப்ளை பண்ணுவோம் சொல்லுங்க? ஐ லவ் யூ டூ. அப்புறம் தேங்க்யூ. வேறங்க? நன்றிங்க அப்படி சொல்லுவோம். நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா 2வது 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு. கர்த்தர் தன்னுடைய தேவ மனுஷங்களை கொண்டு இஸ்ரவேலோட பேசுகிறாரு. ஐ லவ் யூ இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம வொர்ஷிப் பண்ணோம். ஏன் பண்ணோம்? எதுக்கு பண்ணோம் வொர்ஷிப்பு? எதுக்கு பண்ணோம்? நம்ம மேல இருக்கிற ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு நன்றி கடனா என்ன பண்றோம்? பாடல் மூலமா, துதி மூலமா நம்ம நன்றி சொல்றதுக்காக வொர்ஷிப்னு வச்சிருக்கிறோம். உண்மையான வொர்ஷிப் இது கிடையாது. இது ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். இந்த வாரத்துல நம்ம வாழ போற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் உண்மையான வொர்ஷிப். சரியா? அதுக்கான அச்சாரம் தான் இப்ப பிரின்ஸ் நம்மள நடத்தினாரு. இது வொர்ஷிப் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலேஷன், இது ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். சரியா? பிரின்ஸ் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? இந்த வாரத்துல நம்ம கர்த்தருக்கு நன்றியா வாழ்றதுக்கான தூண்டுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இந்த வாரத்துல நம்ம வாழ போற வாழ்க்கை இருக்குல்ல, பேச போற பேச்சு இருக்குல்ல, இதுதான் உண்மையான வொர்ஷிப். சரியா? அந்த உண்மையான வொர்ஷிப்பை தான் இஸ்ரவேலர்கள் செய்யல.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லல, ஆண்டவருடைய அன்பை இவங்க புரிஞ்சிக்கல. சரியா? அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்னுடைய தாசர்கள் மூலமாக ஐ லவ் யூ அப்படின்னு தகவல் அனுப்பிச்சேன். உலக வழக்கம் என்னன்னா தேங்க்யூ சொல்லுவாங்க, இல்லைன்னா நானும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, எப்படி சிநேகிச்சீரே அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஐ லவ் யூ அப்படின்னா என்ன கேட்குறாங்க, எப்படியே அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்படின்னா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ராஜ்யம் தானே இப்ப தேவை, அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கல, அதனால கர்த்தர் நம்மளை நேசிக்கலன்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிற காரியத்தை கர்த்தர் இவங்களுக்கு செய்யாததுனால கர்த்தரே இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள். சரியா? இன்னைக்கு நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு காரியத்தை கற்பனையில் வச்சிருப்பாங்க, அதை யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க, அதை கற்பனையில் வச்சிருப்பாங்க. கர்த்தர் அதை கொடுக்கலங்கிறதுனால கர்த்தர் இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவே இல்லை, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு போய் பார்க்கலாமா, 4 மாவடிக்கு லெட்டர் எழுதி பார்ப்போமா, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு இடமா அப்படியே நிலை இல்லாமல் தாவிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேலருக்கு ஒப்பானவர்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள். என்கிட்ட எது இருந்தால் நல்லதுன்னு கர்த்தருக்கு தெரியும், எதை எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். அதெல்லாம் பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது. நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரியா? நீ இந்த நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். இந்த நீதிமொழிகள் கடைசி 2 அதிகாரத்தை சாலமோன் எழுதல, வேற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தரித்திரத்தினாலே உண்மை தூஷியாதபடிக்கு, அதே மாதிரி வசதி உண்மை மறக்காதபடிக்கு அன்றன்றைக்குரியதை எனக்கு அளந்து தாரும்னு சொல்லியிருக்காரு. அதே போல பரமண்டல ஜபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை எனக்கு தாரும்னு கேட்கும்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, அதுல குறை இல்லாம நான் நடத்துங்க ஆண்டவரே, நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு பேசக்கூடிய மனநிலைமையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பேர் ஆசையினாலதான் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, சில வேளைகளிலே நம்ம கர்த்தரை குறைத்து மதிப்பிடுகிறோம், கர்த்தரை ரொம்ப குறைத்து பார்க்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். உங்களையும் அவரையும் எதெல்லாம் பிரிக்குமோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. நீங்க அதை விரும்பினீங்கன்னா அதை கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு உடனே ஆவிக்குரியவங்க என்ன பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓ, இந்த காரணத்துக்காக கர்த்தர் எனக்கு அதை கொடுக்கல. இப்ப கூட நான் நிறைய ஆசைப்படுற விஷயத்த கர்த்தர் எனக்கு கொடுக்கல, அதுக்காக நான் கவலையெல்லாம் பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறாரு. அவரு தான் அனாதி ஞானம் படைத்தவர், சர்வ வல்லவர். நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும் எல்லாம் தெரிஞ்ச சர்வ வியாபி. அவருக்கு தெரியும் எனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு. அதனால அவருடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா இஸ்ரவேலர் அப்படி இல்லை. எங்களுக்கு ராஜ்யம் வேணும், இந்த ராஜ்யத்தை கர்த்தர் இன்னும் கொடுக்கவே இல்லை. சிறையிருப்புலேருந்து வெளியில இப்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்டா சொல்ல போனா 102 வருஷம் ஆச்சு. இந்த 102 வருஷமா ராஜ்யத்தை கொடுக்கல. நாங்கள் எல்லாரும் பெர்சியர்களுக்கு அடிமையா இருக்கிறோம், பெர்சியர்களுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஆலயத்தை கொடுத்திருக்காரு, இந்த தேசத்துல நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை சுதந்திரமா இந்த தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு ராஜ்யத்தை கொடுக்காதனால கர்த்தரை பத்தி என்ன பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசின்னு பேசிட்டாங்க. அதுல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க எங்க, எப்போ, எப்படி அப்படின்னு ஆண்டவரை நக்கல் பேசினாங்க. கர்த்தர் சொல்றாரு, அட பாவிகளா, உங்களுக்காக நான் ஏசா ரொம்ப நல்லவன்டா, யாக்கோபை விட ஏசா நல்லவன்டா. யாக்கோபு தான்டா கெட்டவன், அவன் பேர்லயே அயோக்கியன்டா, அவன் திருடன், கண்ணிங்கா திங்க் பண்றவன், நல்ல சூழ்ச்சி நிறைந்தவன். ஆனா ஏசா ரொம்ப தங்கமான மனுஷன்டா, உங்களுக்காக நான் அவனை வெறுத்து இவனை நேசிச்சேனே அப்படின்னு கர்த்தர் சொல்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். சரியா? அதனால இவங்க இந்த திமிரனுடைய உச்சம் இருக்குல்ல, நான் திமிருன்னு சொல்றேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க, அது பயங்கரமான ஒரு நோய். சரியா? உடம்புல கொழுப்பு பெருகிச்சுன்னா வாயில இஷ்டத்துக்கு வரும் வார்த்தையெல்லாம். இப்போ ஒவ்வொரு இஸ்ரவேல் எப்படி இருக்கிறான், ஆண்டவர் ஐ லவ் யூன்னு சொன்னா கூட என்ன சொல்றான், திமிர்த்தனமா பேசுறான். யார்கிட்ட பேசியிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிக்கிட்ட பேசியிருப்பான். அதனால கர்த்தர் 80 வருஷமா எந்த தீர்க்கதரிசி அனுப்பல. ஒரு இடத்துக்கு ஆண்டவர் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்புறாரு, நீங்க என்ன மரியாதை குறைவா அனுப்புறீங்க, அது என்ன நடத்துறீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்புவாரா?
அனுப்ப மாட்டார். அதனால 80 வருஷமா யாரையும் அனுப்பல. 80 வருஷம் கழிச்சு மல்கியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. மல்கியா தான் கடைசி. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்கு வரவும் இல்லை. இஸ்ரேல் முகத்துல கர்த்தர் முழிக்கிறதையும் விட்டுட்டாரு. இஸ்ரேலுக்கு பதிலாக கர்த்தர் சபையை ஏற்படுத்தி இன்னைக்கு சபை மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் ஒழிய இஸ்ரவேலை கர்த்தர் சீன்றதை விட்டுட்டார். இதுக்கப்புறம் எப்போது சீண்ட போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி தாங்க முடியாம கர்த்தாவேன்னு கூப்பிடுவான், அப்பதான் கேட்க போறாரு. அது வரைக்கும் இப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணுதுங்க, சஸ்பென்ஷன்ல இருக்கு. சபை தான் தேவ திட்டத்தில் இருக்கு. சரியா? அதனால தேவனுடைய அன்பை நான் சொன்னேன்ல சைதாப்பேட்டைக்கு பக்கத்துல, அதுல கொழுப்பு வந்து சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரையே வெயிட்டு போட்டு பார்ப்போம். அந்த நிலைமையில இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கிறதுனால ஆண்டவர் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான், என்ன லவ் யூ, என்ன பெருசா எங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டீரு, இத்தனை நாள் சர்ச்சுக்கு போனீங்களே என்னத்தை கண்டீங்க, இத்தனை நாள் இவ்வளவு இதெல்லாம் போனீங்களே, நீ இவ்வளவு நாள் இயேசுவை தேடுறிய என்னத்தை பெருசா பார்த்த, இந்த பைபிள் எல்லாம் போய் படிக்கிறிய இதனால உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஏதாவது கிடைச்சாதான் நீ செய்வியா, ஏதாவது கிடைச்சாதான் நீ தேவனை தேடுவியா? அந்த நிலைமையில இருக்கு இஸ்ரேல். ஏசாங்கிற நல்லவனை வெறுத்துட்டு யாக்கோபுங்கிற ஒரு ஃப்ராடு, யாக்கோபுக்கு தான் பேர் இஸ்ரேல்னு மாத்தியாச்சுல. இந்த இடத்துல பாருங்க பழைய பேரே இருக்கும், இஸ்ரவேல்னு எழுதல, பழைய பேரே இருக்கும். அவனை போய் நான் நேசிச்சேன்டா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த யாக்கோபை நான் என்ன பண்ணேன், நான் அவனை பின்னாடி போய் அவனை உருவாக்கி அவனை இப்படிக்கெல்லாம் செஞ்சேன்டா, உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன்டா, நீங்க என்னடா புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கர்த்தர் அந்த இடத்துல பேசுவதை பார்க்கிறோம். அடுத்தது இவங்க தேவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிரின்ஸ் நடத்தினது ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான், அது ஆராதனை அல்ல. ஆராதனைங்கிறது பிரின்ஸ் நம்மளை தூண்டுனார்ல. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினார்ல, பரலோகமே என் சொந்தமேன்னு பாட்டு பாடினார்ல, அந்த பாடல் வரிகள் நமக்கு புரியணுங்கிறதுக்காக அதை நிதானமா பாடினாரு. அதை நிதானமா பாடி முக்கியமான வரிகளை கடைசியா மியூசிக் இல்லாம ஒரு தடவை பாடினாரு. இந்த வரிகளினாலே நாம ஒரு உத்வேகம் பெற்று இந்த வாரத்துல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்ங்கிற தூண்டுகோலை கொடுக்கறது தான் இங்க நடந்த ஆராதனை. உண்மையான ஆராதனை என்பது இந்த வாரத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்குது. சரியா? இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க தேவன் கூட எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இஸ்ரவேலுக்கு இப்ப ராஜா கிடையாது, ஏன்னா தேவன் தேசத்தை கொடுக்கல. இப்ப இவங்களை ஆள்றது யாரு, பெர்சியாவில் உள்ள அகாஸ்வேரு மன்னன்லாம் இருந்தாங்கல்ல, தரியு, அகாஸ்வேரு, கோரேஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த மன்னர்களுடைய ஆட்சியில இவங்க இருக்கிறாங்க. இவங்களை ஆள்றதுக்கு ஒரு கவர்னரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த கவர்னருடைய ஆட்சிக்கு கீழே வரி செலுத்திக்கிட்டு இவங்க இருக்காங்க. இவங்களுக்குன்னு ராஜா கிடையாது, இவங்களுக்குன்னு தேசம் கிடையாது. இவங்க இருக்கிற தேசம் பெர்சியருடைய கட்டுப்பாட்டில் அந்த தேசம் இருக்கிறது. இப்ப கர்த்தர் இவங்க கிட்ட பேசுறாரு. தொடர்ந்து என்ன பேசுறாரு, 6வது வசனம் வாசிங்க. சரி, அதாவது நம்ம கல்ச்சர் இருக்குல்ல, தமிழ் கல்ச்சரு, இதுல அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு சிறப்பா இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் இருக்கும். இஸ்ரவேல் கல்ச்சர்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அது ரொம்ப ஹை கிளாஸ்ல இருக்கும். மகன் வந்து அப்பாவை வந்து ரொம்ப கனப்படுத்தி ரொம்ப 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 உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாரு. சரி, அந்த விதமான கல்ச்சர் தான் இஸ்ரவேல் கல்ச்சர். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் எலோகிமும் எப்படி வராங்க, அப்பாவும் மகனுமா நமக்கு வேதத்துல தரிசனம் வராங்க. பிதா குமாரன் அப்படின்னு படிக்கிறோம்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் கல்ச்சர்ல அப்பாவும் மகனுங்கிற உறவு ரொம்ப புனிதமான ஒரு உறவாக பார்க்கப்படுகிறது. சரியா? இஸ்ரவேல்காரங்க தங்களுடைய தகப்பனை கனப்படுத்துற மாதிரி இந்த உலகத்துல எந்த கல்ச்சர்லும் அப்படி கிடையாது. சரியா? அதனால இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. எஜமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில யாஹ்வே அப்படின்னா, தமிழ் பைபிள்ல கர்த்தர். கர்த்தர்னா என்னது, எஜமான் அர்த்தம், பாஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க கர்த்தர் கேட்கிறாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும். இப்ப இவங்களுக்கெல்லாம் எஜமான் யாரு, பெர்சியர். அப்ப பெர்சியரை பார்க்கும்போது நீ என்ன பண்ற, கணம் கொடுக்குற. நாளைக்கு நம்மளாம் வேலைக்கு போறோம், வேலைக்கு போனோம்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியலை பார்த்தா என்ன சொல்றோம், வணக்கங்க அப்படிங்கிறோம்.
சரியா? இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? தங்களுடைய தகப்பனுக்கு உயர்ந்தபட்ச கனத்தை கொடுக்கிறார்கள். சரியா? நல்லது, இதெல்லாம் நல்லது. வேலைக்கு போய் உன் பாஸுக்கு நீ மரியாதை கொடுக்குறிய, நல்லது. என்னை பிதாங்கிறாயே, அப்ப என்னுடைய கணம் எங்கே? என்ன அப்பப்போ மூச்சுக்கு 300 தடவை என்ன சொல்ற? அப்பா அப்பா அப்பாங்கிற, அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா அப்பான்னு ஏமாத்துற. அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்க அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. சரி, அப்பான்னா ஒரு கணம் கொடுப்பா தானே, நீ உலக பிரகாரமான அப்பா கொடுக்கற தானே, அப்ப என்ன அப்பான்னு கூப்பிட்டா எனக்குரிய கணம் எங்க அப்படின்னு இப்ப கர்த்தர் கேட்கிறாரு. இவன் வாயில தான் அப்பான்னு கூப்பிடுறான். அவனுக்கு கர்த்தர் மேல அன்பும் கிடையாது, பற்றுதலும் கிடையாது. இவன் வாயில அப்பா அப்பான்னு, கர்த்தர் வாயிலேருந்து வர சொற்களை கேட்கிறவரா இருந்தா இவன் அப்பாவுக்கு அவர் ஏமாந்திருப்பாரு. இவன் அப்பா பிதாவேன்னு பாடுற ஸ்டைலுக்கும் அவன் கொடுக்குற வைப்ரேஷனுக்கும் கர்த்தர் ஏமாந்து போயிருப்பாரு. ஆனா கர்த்தர் எங்க கவனிக்கிறாரு? சொற்களை வாயில தேடுகிறவர் அல்ல, அவர் இங்க தேடுறவர். அதனால அங்க அவனுக்கு உண்மையாலுமே அன்பெல்லாம் கிடையாது, சும்மா பேருக்கு என்ன பண்றான், அவரை போய் டெய்னு கூப்பிட முடியாதுல்ல, அதனால அவனுக்கு அப்பான்னு கூப்பிடுறான். அப்பாங்கிற பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? உலக பிரகாரமான உன் அப்பாவுக்கு நீ இவ்வளவு கணம் கொடுக்குன்னு நினைக்கிறியே, அப்ப நான் என்னை அப்பான்னு கூப்பிடுறேன், என்னோட கணம் எங்க அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. அடுத்தது என்ன கேட்கிறாரு? உன்னோட எஜமானன் பெர்சியன் வந்தா அவனுக்கு போய் நீ ஊழ கும்பிட்டு போடுற, வணக்கம் சொல்ற, பிரைஸ் தி லார்ட் சொல்ற, அப்ப நான் உன் எஜமானன் தான் நீ சொல்ற. மூச்சுக்கு 300 கர்த்தர் கர்த்தருங்கிறிய, அப்ப நான் தானே உனக்கு எஜமான், எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மையும் பார்த்து கேட்கிறார். சரியா? நமக்கு அப்பா கிடையாது, அம்மா. சிலருக்கு அப்பா, அப்பாக்கெல்லாம் ஒரு கணம் கொடுக்குறோம்ல, அப்ப இவர் அப்பான்னா இவரோட கணம் எங்க? வேலைக்கு போற இடத்துல நம்மளோட எஜமானனை பார்த்துட்டு கும்பிடுறோம், வணக்கம் செலுத்துறோம், மரியாதை கொடுக்குறோம்ல, அப்ப இவரு உங்களுக்கு எஜமான் தானே, இவரு கொடுக்குற கணம் எங்க அப்படின்னு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பார்த்து கேட்டது தான் இந்த காலை பொழுதுல நம்மகிட்டையும் அவர் கேட்கிறாரு. 7வது வசனம் படிக்கல. ஆமென். இந்த சர்ச்சினுடைய காணிக்கையை நானும் ஜெமீமாவும் தான் எண்ணி கொண்டு போய் அதை பேங்க்ல போட்டு அதெல்லாம் ரிசிப்ட் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். சரியா? நிறைய வேலைகளில் 20 ரூபா நோட்டை 4ஆ கிழிச்சு அதை செல்லோ டேப்பில் போட்டு ரொம்ப நேர்த்தியாய் ஒட்டி கொண்டு வந்து யாரோ காணிக்கை போட்டிருப்பாங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த கை சூம்பி போவதாக அப்படின்னு சொன்னோம்னா போயிடும், கண்டுபிடிச்சிடலாம் யாருன்ட்டு. சரியா? ஆக்சிடென்டலி போடலை, ஏதோ தெரியாமலாம் போடலை, கிழிஞ்ச நோட்டை ஒட்டி இதை போய் சர்ச்சுக்கு போட்டுடலான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சரியா? அப்ப அவங்க மனசுல கர்த்தர் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்துங்க. ஒரு 20 ரூபா நோட்டைங்க, 2 துண்டு 3 துண்டு ஆன நோட்டை மெனக்கட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்லோ டேப்பு போட்டு ஒட்டிட்டு, அந்த செல்லோ டேப்பு மடியணும்ல, அது மடியாம நேக்க வெட்டிட்டு எட்ஜோடு சேர்த்து கத்திரிக்கோல் வச்சு நேர்த்தியா வெட்டியிருக்காங்க. எல்லாம் நேர்த்தியாக வெட்டி ஒட்டி அதை மடித்து கொண்டு வந்து காணிக்கை பெட்டில் போட்டிருக்காங்க. அது போனால் மிஷினில் மாட்டிக்குது. அந்த அம்மா எடுத்து ஜெமீமா மூஞ்சல் எரியுது. ஏன்னா நான் போய் சேரில் உட்காந்துருவேன், ஜெமீமா தான் போய் கவுண்டரில் நிற்பான். அந்த அம்மா எடுத்து, அது இந்து அம்மா, அது எடுத்து என்ன பண்ணுது பார்க்குது. நம்ம இதில் சர்ச் ஆஃப் சைனான்னு அக்கௌண்ட்லேயே பேர் இருக்கா, நோட்டை பார்க்குது, அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரை பார்க்குது, ஜெமீமா மூஞ்சை பார்க்குது. அதுக்கு இது வரைக்கும் வாயில் எச்சி வருது துப்புறத்துக்கு. யாரை துப்ப போகுது? அது போட்டவங்கள. சரியா? ஏன்னா இது எங்கேருந்து வந்திருக்குது? இன்னைக்கு நம்மலாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அந்த காணிக்கை நம்மளுடைய பவரை காட்டுறதுக்கு சும்மா இங்கேருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் எங்கே பார்க்குறாருங்க? நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கிறாரு. சரியா? ஒரு ஏழை விதவையினுடைய காணிக்கையை கர்த்தர் பெருசாக நினைச்சாரு. அங்கே எருசலேமில் பெரும் பெரும் பணக்காரன் இருக்கிற ஊர் அது. எல்லாம் நோட்டு நோட்டாக கொண்டு வந்து போட்டிருப்பான். ஒரு ஏழை விதவை எவ்வளோ போட்டாமா? அவர் 2 காசு கொண்டு வந்து போட்டா. கர்த்தர் அது பெருசா பேசுறாரு. ஏன்னா கர்த்தர் பார்க்குற இடம் கை கிடையாது, அவர் பார்க்குற இடம் உள்ளம். அந்த உள்ளத்துல பணக்காரனுக்கு இல்லாத உள்ளம் அந்த ஏழை உதவிக்கு இருந்தது. அப்படிதான் கர்த்தர் பார்க்குறாரு. இங்க இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை பிடைக்கிறதுனாலே, ஆனாலும் உண்மை எதனாலே என்னம்மா கிழிஞ்ச 20 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, போட்டேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற நீங்க. நான் என்ன போடாமல இருந்தேன், போட்டேன் தானே, அப்புறம் என்ன?
இல்லைம்மா கிழிஞ்சா இருந்தான்னா இல்லைன்னா என்ன போட்டல அப்புறம் என்ன அப்படிங்கிற. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பேசுறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதே வேஸ்ட்டுன்னு பேசிக்கிறாங்க. என்ன மட்டும் போயிட்டுன்னு எழுதியிருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் என்னதுங்க, அதெல்லாம் தேவையில்லாதுங்க, அது எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு, நம்ம 4 ஏழைகளுக்கு, இவன் ஏழைக்கும் கொடுக்க மாட்டான், இவன் கொடுக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், இந்த தசம பாகம்லாம் எங்கே போகுது, இதெல்லாம் கொடுக்கணும்னு பைபிளில் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்டான்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தசம பாகம் கொடுக்க விருப்பம் இல்லை. அவன் தசம பாகம் கொடுக்கறத சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு தெரியுவான். கொடுக்கணும்னு கர்த்தரை நேசித்து கொடுக்குறவன் கொடுக்கறதே தெரியாது. அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, சைலண்டாக அவங்க பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேசிக்கிறது நம்மள கிடையாது, கர்த்தரை. அதனால் அவங்க கொடுக்கறதும் தெரியாது, எடுக்கிறதும் ஒன்றுமே தெரியாது. சரியா, அந்த நிறைய குடம் என்றைக்குமே தழும்பாது, இந்த அரை குடம் தான் என்ன பண்ணும், ஓவராக தழும்பிட்டு இருக்கும். இந்த தசமபாகம் கொடுக்கணுமா, இந்த தசமபாகலாம் என்ன பண்ண ஏது, இதெல்லாம் பற்றி பேசுகிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே விருப்பம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவான், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். இங்கே அப்படி தான் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத கிழிஞ்ச 20 ரூபா நோட்டை ஒட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 10 ரூபாய சில்லறை மாற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு 2 ரூபா டனக்கு 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 கொண்டு போடுறாங்க. சரியா, இது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்குன்னு ஸ்பெஷல் நோட்டெல்லாம் இருக்குது. இந்த கிழிஞ்சது, நஞ்சது, அண்ணாச்சி கடையில் வாங்காதது, இந்த நோட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை போகிறப்ப கொண்டு போய் அங்கே போட்டுடலாம். சரியா, ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு, உங்களோட எண்ணத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஈன புத்தி வேலை செய்யும் அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. இஸ்ரவேலருக்கு, உங்களுக்கு இல்லை, இஸ்ரவேலருக்கு இந்த மாதிரி மைண்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத கர்த்தர் பார்த்து அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கர்த்தர் கேட்குறாரு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறான், வடிவேலு மாரி சொல்கிறான், என்னத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அங்கே தானே இருக்குது. அப்படி 7வது வசனத்தோட கடைசியில் பாருங்க, அதாவது அசுத்தப்படுத்தினீங்களேடான்னு கர்த்தர் சொன்னதுக்கு என்னத்தை அசுத்தப்படுத்திட்டோம், எதனால் அசுத்தப்படுத்திட்டோம் அப்படியே பேசிட்டு இருக்கிறான். இவன் கொஞ்சம் கூட தன்னுடைய தவற ஒப்புக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்தது அங்கே இந்த காலகட்டத்தில், அந்த மல்கியா புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் நெகேமியா அப்போ தானே அலங்கத்தை கட்டினாரு. அந்த அலங்கத்தில் ஆலயத்துக்குள்ள நுழையிற வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கதவு வச்சார். அந்த கதவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரின்சஸ் ஸ்கூலுக்கிட்ட ஒரு கதவு இருக்கும், அடுத்த கதவு இந்த செவத்துலேருந்து மாட்டியிருக்கும், 2 பெரிய கதவு. இந்த கதவை நார்மலாக சும்மாலாம் அப்படி திறக்கலாம் முடியாது. ஒரு கதவை தள்ளுறதுக்கு 8 பேர் வேணுமாமா. அந்த காலத்தில் 8 பேர் சேர்ந்து ஒரு கதவை தள்ளுவாங்களாமா. அந்த கதவை தள்ளுறதுக்கு ஒரு 8 பேர், ஆக மொத்தம் 16 பேர் சேர்ந்தாதான் ஆலயத்தினுடைய அந்த அலங்கத்தில் இருக்கிற ஆலயத்தினுடைய நுழைவாயில திறக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய கதவு இருந்துச்சு. அதை திறக்கிறதுக்கு ஒரு 16 பேர் இருந்தாங்க. இந்த 16 பேர் யாரு அப்படின்னு கேட்டால் எருசலேமில் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 16 பேர் அப்பாயின்ட் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு ஊழியம் கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி வந்து கர்த்தருடைய இந்த ஆலயத்தினுடைய கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்பாயின்ட் பண்ணி வச்சுட்டாங்க. தினமும் அந்த 16 பேர் வந்துடுவாங்க. இந்த சைடு 8 பேர், அந்த சைடு 8 பேர் இந்த கதவை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்வாங்க, பலிபீடத்தில் நெருப்பு மூட்டுவாங்க. நெருப்பு மூட்டி அதுக்கப்புறம் மக்கள் காலையில் ஒரு 5 மணி ஆனோன்னு மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. பலிபீடத்தில் அந்த பலி செலுத்துகிற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும். இந்த 16 பேர் யார் அப்படின்னா, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். இந்த மாதிரி ஊழியக்காரங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. காலங்காத்தால் வந்து நீங்கள் வந்து இப்போ சர்ச்சில் வந்து உட்கார்றீங்களா, அதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணணும், இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாவு போட்டு இந்த தரையெல்லாம் வந்து இந்த சானிடேஷன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த லிக்விடெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. சரியா, யார் யார் பண்ணுறாங்கங்கிற பேர் பட்டியலை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். கிறிஸ்மஸ் வரும்போது அவங்களுக்கான பரிசு எல்லாம் என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்காக எல்லாரோட பேரும் எழுதிட்டு வருவோம். ஆண்டவரும் ஜீவ புத்தகத்தில் எழுதுவார். அவர் மேலே நம்பிக்கை இல்லாதனால நானும் தனியாக ஒரு புத்தகத்தை இங்கே எழுதி வச்சுருப்பேன். சரியா, அந்த மாதிரி ஒரு புத்தகம் இங்கே இருக்குது. சரியா, யார் யார் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த பேரெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுக்குவோம். சரியா, எதுக்காக அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஊழியக்காரங்க. ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து நம்மலாம் இங்கே இருக்கிறதுக்காக அவங்க வந்து இன்றைக்கி ஊழியம் இந்த சேரு போடுற வேலை முடிஞ்ச உடனே அந்த சேரை எடுத்து வைக்கிறது, இந்த காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணுறது, இதெல்லாம் இருக்குல்ல. இதே போல் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய கதவு திறக்கிறது, அடுத்தது
இந்த பலிபீடத்துல நெருப்பு மூட்டுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 16 ஊழியக்காரங்க இருந்தாங்க. இந்த 16 ஊழியக்காரங்களும் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே வரோம். என்னன்னா, பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தணும்னா கறி கிடைக்குது. இந்த கறியை ஆசாரியர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றாரு. இவன் யோசிக்கிறான், நமக்கு ஒரு கறி கொடுக்கலாமே, நம்ம டெய்லி வரோம், காலையில் வரோம், கதவு திறக்கிறோம், இந்த ஆள் மட்டும் கறியாக சாப்பிட்றாரு, அப்போ நமக்கு ஒரு கறி கிடைச்சா என்ன அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆசாரியர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆசாரியர் சொல்லிட்டாங்க, லேவியர் ஆகமத்தில் ஆசாரியர் மட்டும்தான் சாப்பிடணும்னு எழுதியிருக்குப்பா, அதனால உங்களுக்கெல்லாம் தரமாட்டோம், இது உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது ஆசாரியருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 16 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். வேணும்னே என்ன பண்ணிட்டான், வீட்டிலேயே உட்காந்துட்டான். வீட்டிலேயே உட்காந்துட்டு நாங்கள் ஆலயத்துக்கு வரமாட்டோம், நாங்கள் கதவு திறக்க மாட்டோம், எங்களுக்கு ஏதாவது கொடுத்தாதான் நாங்கள் கதவு திறப்போம் அப்படின்னு இந்த 16 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இங்கே தூய்மை செய்கிறதெல்லாம் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க செய்கிறது எனக்காகவோ யாருக்காகவோ கிடையாது. அவங்க செய்கிறது யாருக்காக, முழுக்க முழுக்க கர்த்தருக்காக தான் செய்கிறாங்க. கர்த்தரை மனசில் வச்சு தான் செய்கிறாங்க. இதனால் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பாஸ்டர் எங்களுக்கு டீ கூட வாங்கி கொடுக்கல, நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுனா என்ன, அவங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணிங்க. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய மைண்டில் கர்த்தரை எந்த அளவுக்கு வச்சிருந்தா இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு வருவான்னு பாருங்க. அந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் மல்கியா இதை எழுதுறாரு. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க, அப்போதான் புரியும். இந்த வசனத்தை நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி நான் நீட்டாக அழகாக இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் கிழிந்த 20 ரூபா நோட்டை கொண்டு வந்து, இல்லை கிழிஞ்ச 100 ரூபா நோட்டை கொண்டு வந்து, அல்லது கிழிஞ்ச நஞ்ச பழைய 10 ரூபா நோட்டை கொண்டு வந்து, இல்லை செல்லாது என்று தெரிந்தும் அதை கொண்டு வந்து நீங்கள் தேவனுக்கு போடுகிறீர்களே, அதை நீங்கள் உங்கள் அதிபதிக்கு, அதாவது உங்கள் ஓனருக்கு, உங்கள் பாஸுக்கு, உங்கள் மேனேஜருக்கு, உங்கள் ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு செலுத்து, அவன் அதில் மேல் பிரியமா இருக்கிறானோ, உன் மூஞ்சில முழிக்கிறானோ என்று பார் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். சரியா? கர்த்தருக்காக என்ன பண்றாங்க, இருக்கிறதுல லீஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கும் கர்த்தரோட ஊழியக்காரருக்கும் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் கொண்டு போய் நீங்க ரொம்ப மதிக்கிற உங்களுடைய எஜமானுக்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன். இல்ல பெர்சியா நாட்டினுடைய கவர்னர் இருக்காருல, அதிபதி, அவருக்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன். அவர் உங்க மூஞ்சில முழிக்கிறாரான்னு முதல்ல பாருங்களேன் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். சரியா? கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யறோம்னா அதை எப்படி செய்யணுங்க, அது ரொம்ப அன்போடு செய்யணும். நீங்க காணிக்க கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணுங்க, ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால தான் காணிக்க கொடுக்கணும். மற்றபடி நீங்க அன்பு இல்லைன்னா தயவுசெய்து உங்க காணிக்க தேவையே இல்லைன்னு கர்த்தர் இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறாரு. சரியா? அதனால அடுத்த வசனம் படிக்க, 9ஆம் வசனம். பத்து வாசிச்சிருங்க, அது வேண்டாம். இந்த மேட்ரு, உங்களில் எவன் சரி, கர்த்தர் சொல்றாரு, ஏண்டா கதவு திறக்கிறதுக்கே நீ கூலி கேட்கிற. சரியா? சாதாரண கதவு திறக்கிற வேலைக்கு நீ என்ன பண்ற, கூலி கேட்கிற. ஊழியத்துக்கு பிரதிபலனை நீ எதிர்பார்க்கிற. சரியா? ஊழியம் செஞ்சுட்டு என்ன எதிர்பார்க்கிற, ஒரு காணிக்கை பாட்டு பாடிட்டு ஒரு ஆள்கிட்டே போய் பேட்டி எடுப்பாங்க. நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, நீ என்ன சைலஜாவா, இல்லை நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியனா, சட்டியில் எவ்வளோ இருக்கோ அதான் அகப்பையில் வரப்போகுது. அது நல்லா இருந்தாலும் நல்லாட்டினாலும் பிரின்ஸ் ஆலமோன் அது எப்படியோ போட்டு மேக்கப் பண்ணி பழைய கலவியை புது பொண்ணை அவர் எப்படியோ மாற்றிடுவார், பிரச்சனை இல்லை. வேற இது என்ன, இப்போ ஒரு ஆள்கிட்டயா, இந்த சாமுவேல் மோரிஸ் பாஸ்டர் அப்படி தான் செய்தி கொடுத்துட்டு ஒரு ஆள்கிட்டே போகிறேன், நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு கேட்பாரு. சரியா? நல்லா இருந்து இப்போ என்ன ஆக போகுது, நல்லா இல்லைன்னா என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இவன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான் தெரியுமா, ஊழியம் பண்ணுறான், ஊழியம் பண்ணிட்டு அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்குறான். சரியா? கதவு திறக்கிற வேலையை செஞ்சுட்டு இந்த கதவு திறக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவருக்கு பலிபீடத்தில் நெருப்பு மூட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஊழியம் செய்யறது கர்த்தருக்கா இவனுடைய எதிர்பார்ப்புக்கா? வெளியில செய்யும் போது கர்த்தருக்காக இவன் செய்யற மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவர் எங்க பாக்குறாரு, ஆண்டவர் பார்க்குற இடத்துல இது இது என்ன பொருள் கொடுக்குது,
நீங்க சொல்லுங்க. இப்போ வெளியில பார்க்கும்போது கர்த்தருக்கு செய்யற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? என்னுடைய பிள்ளைகள் தங்கமானவர்கள். யாரு இங்க வந்து கிளீன் பண்றாங்கல்ல, என் பிள்ளைங்க ரொம்ப தங்கமானவங்க. ஒரு நாள் கூட எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை, இதை செஞ்சா எனக்கு பாஸ்டர் பரிசு கொடுப்பாருன்னு அவங்க மைண்ட்ல நினைச்சது கூட கிடையாது. ஆனா இஸ்ரவேலை வந்து என்ன செய்யறான்? இந்த கதவை திறந்தா எனக்கு பலன் கிடைக்கும், நெருப்பு மூட்டுனா எனக்கு பலன் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா, அந்த பலனுக்காக கதவை திறந்தான், அந்த பலனுக்காக நெருப்பு மூட்டினான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பலனை எதிர்பார்த்தானே செய்யற, நீ செய்யற வேலை, நீ செய்யற ஊழியே எனக்கு அருவருப்பா இருக்குன்றாரு. நீ பலனை எதிர்பார்த்து என்னை தேடினா எனக்கு உன்னை பார்த்தாலே எப்படி இருக்காமா? அருவருப்பா இருக்கு. சேனைகளின் கர்த்தர்னு தானே எழுதியிருக்கு. எதுக்கு சேனைகளின் கர்த்தர்னு எழுதியிருக்கு? சும்மா கர்த்தர்னு எழுதல, சேனைகளின் கர்த்தர்னு ஏன் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு வேலை செய்யற சேனை யாரு வச்சிருப்பா? ராஜா. நீ யாருக்கு ஊழியம் செய்யற? ராஜாவுக்கு ஊழியம் செய்யற. என்ன நீ ராஜா மாதிரி மதிக்கவே மாட்டேங்கிற. உனக்காக நான் இறங்கி வந்து உன் லெவலுக்கு வந்தேன்னா நீ என்ன அந்த லெவலுக்கு தான் வச்சிருக்கிற. என்ன சேனைகளின் கர்த்தர் நீ மதிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் என்ன பண்ற, கதவு திறந்து விடுறதுக்கெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் நீ பலனை எதிர்பார்க்கிற. அதனால உன் பேர்ல எனக்கு பிரியம் இல்லப்பா, அதனால உன்னை நான் நீசர் ஆக்கிட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவதை நாம் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். சரியா? நிறைய காரியம் சொல்றாரு, சொல்லிட்டே போறாரு. ஆண்டவர் ஏகப்பட்ட காரியத்தை இங்க சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப 12வது வசனம் படிங்களா. ஆமா, திருவிருந்து எடுக்கிறீங்க. சரியா? திருவிருந்து எடுக்கும்போது எப்படி வந்து எடுக்கிறீங்கிறத கர்த்தர் எங்க பாக்குறாரு? நீங்க எடுத்து வாயில ஊத்துறது பாக்குறாரா, இங்க பாக்குறாரா? இங்க பாக்குறாரு. அது என்ன பொருள் கொடுக்குது? நீங்க யாருன்னு இப்ப நான் பாக்குறேன்ல, அவ்வளவும் மாயை, பொய். உண்மை எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீங்க திருவிருந்து எடுக்கும்போது உங்க கையை செயல்படுறதும் உங்களுடைய மைண்டு வேலை அதெல்லாம் போய் ஆண்டவர் பாக்குறது எங்க பாக்குறாருங்க? உள்ளத்தை பாக்குறாரு. அந்த உள்ள என்ன சொல்லுது? இந்த கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அது ஆகாரமாகிய பலன் அற்பமானது என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை என்ன பண்றீங்க? சும்மா நீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு பாடுறதுனால ஒன்றும் ஆயிட போகுது. உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதுங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரான மைண்ட் இல்லாம, சரியான தெளிவு இல்லாம வந்து என்னுடைய பந்தியில கை வைக்கிறதுனால என் பந்தி பரிசுத்த குலைச்சலாம் ஆகுதுப்பா, நீங்க இப்படிலாம் பண்றீங்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சரி, இவ்வளவும் பண்றான்ல, இவனை ஒரு 2 துண்டா வெட்டி போட்டா என்ன கர்த்தர்? அவரால் முடியாதா? இல்லை அவர்கிட்ட தைரியம் இல்லையா? வெட்டலாமே வெட்டக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, கேக்குதா இல்லையா? இவன் தான் இவ்வளவும் பண்றான்ல. இப்ப யாராவது ஒரு ஆள் என்னை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அவங்க தான் அப்படி பண்றாங்கல்ல, நீங்க அவளை போட்டு 4 மிதி மிதிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரவேல் இப்படிலாம் பண்ணுது. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? சின்ன பிள்ளை மாதிரி, என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க, நீங்க இப்படிலாம் பண்றீங்க, நான் கேட்டா நீங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு வந்து சொல்றாரு. இஸ்ரவேலுக்கு இப்போ ஒரு நோய் வந்திருக்கு. என்ன நோயின்னா ஏஜிஎம் அப்படின்னு, என்னது? ஆன்டி காட் மென்டாலிட்டின்னு ஒரு நோய். அதாவது தேவனுக்கு விரோதமா செயல்படுற அது ஒரு நோய். இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டரு. இங்கே இப்ப நிறைய பேருக்கு இந்த நோய் இருக்கு. எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு விரோதமா மட்டும்தான் செய்வாங்க. வெளியில இருக்கிற பேச்சு கீச்சு அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் போய் உண்மைங்கிறது உள்ள இருக்கு. சரியா? தேவனுக்கு விரோதமா மட்டும்தான் அவங்களுடைய மைண்டு வேலை செய்யும். அதனால அந்த மைண்டு, அந்த நோயோட இப்ப இஸ்ரவேல்ல இருக்காங்க. கர்த்தர் நினைச்சா இவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்துல இவனுங்கெல்லாம் சைலண்ட் ஆக்கிடலாம். அவர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு தேவதூதனை வச்சு 1,85,000 பேரை ஒரு நைட்ல சைலண்ட் ஆக்கணும். கர்த்தருக்கு ஒரு 10 பேர் 15 பேரை சைலண்ட் ஆக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றது? நேசிச்சு தொலைச்சிட்டாரு. அதனால ஆபிரகாம்கிட்ட வர வாக்குத்தத்தம் பண்ணி தொலைச்சிட்டாரு, தாவீது கிட்ட வர உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதனால இவனுங்களை அழிக்கிறதுக்கு அவரால் முடியல. அவருடைய அன்பு அவருடைய கோபத்தை காட்ட விட மாட்டேங்குது. அதனால கர்த்தர் கடைசியா என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு வசனத்தை சொல்றாரு, சொல்லி முடிச்சுக்கிறாரு. நானும் என்ன பண்ண போறேன்? அதே வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். 13ல இருந்து வாசிங்களேன். கர்த்தர் சொல்றாரு, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்ப்பா, நீங்க பேசுற பேச்செல்லாம் எனக்கு எப்படி இருக்கு?
ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் இருக்குல்ல, நம்ம பேசுகிறோம்ல, இது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. இங்கே நினைக்காதீங்க கர்த்தர் சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் இருக்கிறாரு, இங்கே விட்டு வெளியில் போயிட்டா கர்த்தர் இல்லைன்னு நினைக்காதீங்க. வெளியில் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்கிறாரு. சரியா? நீங்கள் எனக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தேவனுடைய சரீரத்துக்கு விரோதமா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்காமா? ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்காமா, ஆண்டவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்காமா. சரியா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு தான் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம பேசணும். சரியா? எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். அதனால் கர்த்தருக்கு எப்படி இருக்குதாமா? ஹர்ட்டிங்காக இருக்குதாமா. சரியா? அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. 14வது வசனம் பண்ணுங்க, படிங்க. நீங்களாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு பிரதர், அதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் பேசுகிறாங்க. சரியா? தேவனை சேவிப்பது விருதானா வேஸ்ட்டு. நீங்கள் போய் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நீங்கள் ஆண்டவரை தேடுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி, அந்த கட்டளைகளை கை கொள்றதெல்லாம் விருதாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுக்காக உங்களை அடக்கி ஒடுக்கி நீங்கள் நடக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? 13வது வசனத்தில், நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. நான் நினச்சேன்னா உங்களை என்ன பண்ணுவேன், மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன்ப்பா. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால் என்ன பண்ண முடியல, உங்களை தொடர அளவுக்கு எனக்கு மனசு இல்லைப்பா. ஆனாலும் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு எப்படி இருக்குதுப்பா, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குதுப்பா. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, அதுக்கு தான்ப்பா நான் மல்கியாவை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. 14வது வசனத்தை சொல்கிறாரு, நீங்களாம் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தரை சேவிப்பது விருதா, வேஸ்ட்டுன்னு பேசிக்கிறீங்கப்பா. சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, ஆண்டவரை தேடுறது வேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு, ஆராதனையில் கலந்து கொள்வது வேஸ்ட்டுன்னு நீங்கள்லாம் பேசுகிறீங்கப்பா. என் காதுக்கு அதெல்லாம் வந்துச்சு, நீங்கள் இப்படிலாம் நடக்கிறீங்களப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை, நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபையை பற்றி பேசுகிறாரு. முதல் சபை எபேசு சபை, நல்ல சபை, அந்த சபைக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. கடைசி சபை என்ன சபை? லவோதோக்கியா சபை, அந்த சபைக்கு எந்த பாசிட்டிவும் கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். சரியா? முதல் சபையில் ஜெயங்கொள்ளுகிறவன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே போல் இருக்கிறதுல மோசமான கடைசி சபையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. அதனால் எவ்வளவு கெட்ட சபையாக இருந்தாலும் அங்கே 4 நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சரியா? நம்ம சபையிலையும் நிறைய பேர் என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க, என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க, என்னை ரொம்ப மதிக்கிறவங்க, 4 நல்லவங்க இருக்க தான் செய்கிறீங்க. இஸ்ரவேல் இவ்வளோ கேவலமாக ஆண்டவர் கழிவு ஊற்றுனா கூட அங்கேயும் 4 நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால கர்த்தர் 16வது வசனத்தை சொல்கிறாரு, வாசிங்களா இப்போ. கர்த்தர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்கப்பா. ஒருவரோட கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்றாராமா, அதை கவனித்து கேட்கிறாராமா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மள கேட்கல, அவரு ஆண்டவருக்கு கண் இருக்கா, அவருக்கு காது இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, நாக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குப்பா. அநியாயம் செய்யறவனை தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த 4 பேரு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், நியாய தீர்ப்பு நாள். அநியாயம் செய்கிறவனை இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வர வரைக்கும் கர்த்தருக்கு பயந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேசிக்கொள்றதெல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்கிறாராம். அப்போ பயப்படாதவங்க பேசுறத கர்த்தருக்கு கேட்கலையா என்ன? எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. சரியா? நீங்க பேசுற பேச்சு, உங்களுடைய செய்கைகள், இதெல்லாம் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. 7 தலைமுறைக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்புன்னா என்ன அர்த்தம்? இவைகள் தான் தீர்மானிக்குது. நீங்க சம்பாதிக்கிற சொத்து, சுகம், பணம், இதெல்லாம் அடுத்த சந்ததியில் எங்க போகுனே தெரியாதுங்க, எங்க போகுனே தெரியாது. ஒரே ஒரு யுத்தம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் எங்க போகுனே தெரியாது. ஆனா என்கிட்ட இருந்து நீங்க எதை வேணாலும் திருடலாம், இறை அறிவை என்கிட்ட இருந்து யாரும் திருட முடியாது. யாரும் என்னையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. என்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். என்கிட்ட இருக்கிற கர்த்தருடைய அந்த அன்பு இருக்குல்ல, அதை யாராலுமே பிரிக்க முடியாது. சரியா? அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன்,
80 வருஷமா கேட்டு கேட்டுதான் இப்ப மல்கியாவை அனுப்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பேசுற பேச்ச நான் என்ன பண்றேன், என்னோட ஞாபக புத்தகத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரியா? அதனால கர்த்தருக்கு பயந்தவர்களே, யாரும் உங்களை கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கவனிக்கிறாரு. உங்களுடைய செய்கைகள், ஆண்டவருக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள். இந்த சர்ச்சு எப்படி கிளீன் ஆகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இன்னைக்கு இந்த சர்ச்சு இப்படி இருக்குது, நல்லா ரம்யமா உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கு, இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு யாரும் நினைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஞாபக புத்தகத்துல நேற்று கிளீன் பண்ணவங்களோட பேரெல்லாம் இருக்கும். நான் ஒரு புக்கு வச்சிருக்கிறேன், அந்த புக்கு அவர் நமக்கு ஆக்சஸ் கிடையாது, அதனால நான் தனியாக ஒரு புக்கு மெயின்டைன் பண்றேன். சரியா? ஆண்டவர் ஒரு புக்கு வச்சிருக்காரு. அந்த புக்கில் என்ன இருக்குதாமா, சின்ன சின்ன வேலைகள் செய்த ஆண்டவருடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கர்த்தருக்கு பணி செய்கிறவங்களுடைய வேலைகள்லாம் எங்க இருக்காமா, அவருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற பலன் சரியான சமயத்தில் உங்களை தேடி வரும். மோசையை ஃபோன் பண்ணி கேட்பான், எப்பக்கா கிளீன் பண்ணணும், அக்கா நாளைக்கு நான் இந்த வேலைக்கு போகிறேன், எப்பக்கா நான் க்ளீன் பண்ணு, எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டுக்குவோம். கேட்டுட்டு முந்தின நாளே கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருவோம். சரியா? என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எப்படி, எதுவுமே கேட்காத ஆளும் இருக்குது, கேட்குற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒரு நாளும் எந்த ஒரு பலனும் தனக்கு இது கிடைக்கும் எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. சரி, அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஸ்டெல்லாலாம் யாருமே சரி, யாருமே இதை எதிர்பார்த்ததில்லை. இஸ்ரவேலன் மாதிரி நம்ம பிள்ளைகள் நடக்கலை. ஒருவேளை என்னைக்காவது வாழ்க்கையில விரக்தியாகி கர்த்தர் நம்மளை கவனிக்கல, நம்ம இப்படிலாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஞாபக புத்தகம் என் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு, இப்போ நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், எழுதிக்கிட்டே வரேன். கடைசி நாளில் நீங்க என் முன்னாடி நிற்கும் போது அந்த புத்தகம் எனக்கு முன்பதாக திறக்கப்படும். அன்னைக்கு அந்த புத்தகத்துல உங்களுடைய காரியங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப மற்றவங்களை பத்தி அந்த புத்தகத்தில் இருக்கான்னா கிடையாது. நம்ம பேசுற பேச்சுக்கு எதுக்கு அந்த புத்தகம்லாம் நமக்கு? சரியா? அதனால பேச்சில் எச்சரிக்கையா இருங்க. சரியா? பேச்சில் எச்சரிக்கையா இருந்தா கர்த்தர் பேச்சில் மயங்குறவர் இல்லை. நம்முடைய சிந்தையில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் உங்களுடைய சிந்தைகளை கவனிக்கிறாரு. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன போறீங்க வரீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியாது, கொஞ்சம் தெரியும், அவ்வளவா தெரியாது. சரியா? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் கர்த்தர் எனக்கு தெரிய வச்சிருவாரு. சரியா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் பொண்டாட்டியும் ரூமுக்குள்ள என்ன பேசினாங்கிறதுலாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சரியா? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அவன் பெட்ரூம்ல வச்சு பேசினாலும், அவனும் பொண்டாட்டியும் தனியா வச்சு பேசினாலும் கர்த்தர் எனக்கு தனியா எனக்கு சொல்லிடுவாரு. அது ஆவியான ஒரு மூலமா வெளிப்படுத்துவாரு. நான் கொண்டு அந்த மாதிரி பல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா கர்த்தர் எனக்கு தெரிய வைப்பாரு. எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டாம்னு அவர் நினைச்சாரு, என் மேல இருக்கிற அன்புல எனக்கு அது தெரிய வேண்டாம்னு நினைச்சாருன்னா அதனை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துல எல்லா பேச்சுகளும் போகுதுங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு நம்மளுடைய நடத்தை தான் தீர்மானிக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல நீதியா நடக்கிற கொஞ்சம் பேர் இருக்கீங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் நம்மளுடைய ஒரு முறை கிளீன் பண்ணும்போது, ஒரு முறை நீங்க ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்கும்போது, ஒரு முறை எனக்கு நீங்க பக்கபலமா நிற்கும் போது, ஒரு முறை இந்த ஆலயத்துக்காக நீங்க உழைக்கும் போது, இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் அவருடைய ஞாபக புத்தகத்துல நம்ம பேரை எழுதி வச்சிருக்கிறாரு. கடைசி நாள்ல அவருடைய பயங்கரமான நாள் வரும்போது இந்த புத்தகம் அவருக்கு முன்பதாக திறக்கப்படும். என் பேர் ஏற்கனவே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துடாதீங்க. சரி? ஆண்டவர் சைலண்டா இருக்காருங்கிறதுனால அவர் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நம்மளுடைய எல்லா செய்கைகளையும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேசுவாராக. வீட்டுக்கு போய் மல்கியா புத்தகத்தை முழுசா படிங்க. இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்றாங்கிறத பாருங்க. நிறைய காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், அந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால கர்த்தருக்கு நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதே போல கர்த்தருக்கு இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுதுல்ல, அது போல கர்த்தரை ஹர்ட் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் யாரும் நடந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசுற பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குப்பா. மல்கியா 3:14 சொல்றாரு, நீங்க பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குப்பா, ரொம்ப பயங்கரமா போய் பேசுறீங்க, ஒரு ஆளை காலி பண்றதுக்காக அந்த ஆளோட கேரக்டரை சின்ன பின்னமாக்குறீங்க, கண்ணால பார்க்காத விஷயத்த பார்த்த மாதிரி பேசுறீங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டீங்க. யாராவது உங்கள்கிட்ட காசிப் பேசுனா, இப்ப நான் சொன்ன ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வைங்க, வாங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நீங்க என்ன பண்ண, அவங்களை கூப்பிட்டு வந்துடணும் என்கிட்ட. அப்பதான் அடங்குவான்.
இந்த காசி பேசுறவெல்லாம் அப்போ தான் அடங்குவான், அது வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பான். இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் பாஸ்டர்கிட்ட போய் நேராக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, எவனும் வரமாட்டான். சரியா? அந்த காசி பேசுகிறவங்களாம் யாருக்கிட்ட போவாங்கன்னா, இருக்கிறதுல இந்த வடிகட்டுன கேஸெல்லாம் இருக்குல்ல, அந்த கேஸெல்லாம் தேடி தான் அவங்ககிட்ட தான் போவாங்க. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, அந்த மாதிரி ஆளை தான் தேடி கண்டுபிடிச்சி தான் போவாங்க. புத்திசாலிகள்கிட்ட வரமாட்டாங்க. முட்டா பசங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்கள தேடி தான் போவாங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எல்லா செய்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது. நீதிமானுடைய செய்கைகள் ஞாபக புத்தகத்தில் இருக்கு, பாவிகளுடைய செய்கைகள் கர்த்தருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி செய்யாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குப்பா நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம், தயவுசெய்து அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு கர்த்தர் மல்கியா 3:14 உங்ககிட்ட கேட்குறாரு. அவர் நினச்சா என்ன பண்ணலாம், மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நசுக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நேசித்து தொலைச்சிட்டாரு, அதனால ஜீவனோட வச்சிருக்கிறாரு. சரியா? அதனால் எலும்பி நின்றுங்க, கண்களை மூடுங்க, யோசிச்சு பாருங்க, விட வேண்டிய காரியத்தை விட்டுருங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்நேரம் உங்களோட பேசியிருப்பார், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் கூட எல்லாரும் இடைப்பட்டு நீங்கள் அவரோட பேசுங்களேன். எல்லாரும் கண்ணு மூடுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மனசை ஹர்ட் பண்ணிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா? எப்படிங்க? இல்ல பணம் பொருள் சேர்த்து வச்சா அடுத்த சந்ததி நல்லா இருக்குமா? யார் சொன்னது? ஒப்பு கொடுக்குறீங்களா எல்லாரும்? பைபிள்ல ஒரு அருமையான ஆப்ஷன் இருக்கு, என்ன தெரியுமா? மனம் திரும்பலாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று இயேசு சொன்ன முதல் வார்த்தை. எல்லாருமே ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து கையை இருதயத்தில் வச்சு சொல்றீங்களா? ஆண்டவரே, நீர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் கேட்கறது இல்ல, இருதயத்தினுடைய யோசனைகளை கவனிக்கிறவர். என்னுடைய சிந்தனையில சொல் பிறக்குதே, அங்க கவனிக்கிறவர். நான் வாயிலிருந்து பேசுறதெல்லாம் நீ கேட்கறது இல்ல. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்றீங்களா? தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் கோவை தொங்க நேரிலும் அண்டை சேவை. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது பேச்சுகள், இல்ல இந்த ஏஜிஎம் மாதிரி ஆன்டி காட் மென்டாலிட்டி மாதிரி தேவ விரோத சிந்தை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? இதெல்லாம் யோசித்து பார்த்து அப்படியே மனசுக்குள்ளேயே மனம் திரும்பிருங்க. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த சந்ததிக்கு முடிஞ்சா காசு சேர்த்து வைங்க, சாபத்தெல்லாம் சேர்த்து வச்சிடாதீங்க. அவங்களாவது நல்லா இருக்கணும்.
எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இஸ்ரவேலை பார்த்து நீர் நினைச்சிருந்தா இஸ்ரவேலை இல்லாமலே ஆக்கியிருக்கலாம். ஆனா நீர் சொல்லுகிறீர், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குப்பா, உங்களோட பேச்செல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குப்பா உங்களை எல்லாம் பார்த்தா. இது என்னுடைய கடைசி சத்தம், கடைசியா சொல்றேன், கேட்டா கேளுங்க, மனம் திரும்பினா உங்களுக்கு நல்லது என்று கர்த்தருடைய கடைசி சத்தம் அது. அதோட சரி, இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்னும் இஸ்ரவேல் கூட பேசவே இல்லை. என்னைக்கு அவங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அதனுடைய வழி தாங்க முடியாம என்னைக்கு அவங்க கர்த்தரை நோக்கி கதறுவாங்களோ அன்னைக்குதான் அவர் மறுபடியும் பேச போகிறார். ஆண்டவருடைய லாங் சைலன்ஸ், அவருடைய நீண்ட அமைதி, அவருடைய ஒரு நீண்ட மௌனம், இதுதான் கடைசி சத்தம். ஆண்டவர் இன்னைக்கும் சீனாய் தவை சபையில இருக்கிற நமக்கும் அவருடைய கடைசி சத்தம் கேட்குது. இதுக்கு மேல கர்த்தர் உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை, அதனால தீர்க்கதரிசி அனுப்புவதை நிறுத்தியே விட்டார். ஆனா நம்ம சபையா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் கெட்டவங்க நான் சொல்லல, கொஞ்சம் பேரு எனக்கு பிரியமானவங்க இருக்கிறீங்க, உங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். எல்லாமே ஞாபக புத்தகத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன், உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சந்தோஷமா இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இதுல எந்த ராகம் பாக்குறீங்களா, யோசிக்கிறீங்களா? செபிப்போமா? இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசினீர். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மறைவாக எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஆண்டவரே வெளிப்படுத்த வேண்டியவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தாங்கக்கூடாத பேச்சுகள் எல்லாம் எங்களுக்கு மறைக்கிறீர். ஆண்டவரே, நீர் நினைத்தால் எங்களை இல்லாமலே ஆக்கிவிடலாம். ஆனா கர்த்தர் அப்படி செய்யாதபடிக்கு எங்கள் மீது பட்சமாய் நீதியாய் அன்பாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அன்பை, இந்த கிருபையை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த சீனாய் தேவசபையில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பத்தக்கதாக திமிர்த்தனமான பேச்சுகள், தேவ விரோத சிந்தைகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகள் மனம் திரும்பி உம்மை தேடக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தருவீராக. உம்முடைய சமாதானம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு பேசினார் என்கிற சிந்தை பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய மகிமையான கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.